ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா முருகன் தமிழர்களுக்கு மட்டும் கடவுளா? முருகன் தமிழ் மட்டும் பேசக்கூடிய கடவுளா? முருகன் தமிழ் கடவுள்னா அவருடைய அண்ணன் விநாயகர் என்ன கடவுள்? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்மளை பற்றி நம்மளுடைய சுற்றி வந்துட்டுருக்கு. இதை பற்றின என்னோட வியூஸ் ஐ வுட் லைக் டு ஷேர். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹெல்ப். இப்போது என்னோட வியூஸில் கடவுளுக்கு வந்து மொழி பேதம் எதுவும் கிடையாது. அப்போ எப்படி தமிழ் கடவுள் வந்திருக்கலாம் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய மதத்தில் சனாதன தர்மத்தில் வந்து வி அக்செப்ட் எல்லா கடவுளுமே ஒன்று தான், ஒரே பரம்பொருளுங்கிறத நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். பட் அப்போ கூட இஷ்ட தெய்வம்னு நம்ம ஒன்று வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வழிபாட்டு முறை நம்மளை அலோவ் பண்ணுது. ஏன்னா இந்த இஷ்ட தெய்வம் வந்து முருகனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், ராமராக இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். அப்போது ஒரு ஏரியாலையும் ஒரு இஷ்ட தெய்வம் இருந்திருக்கு. எப்படின்னா, இப்போ கேரளா பக்கம் பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் அதிகம். மகாராஷ்டிரா பக்கம் பார்த்தா கணேஷ்னு சொல்லக்கூடிய விநாயக பக்தர்கள் அதிகம். வெஸ்ட் பெங்கால் பக்கம் காளியை வணங்குறவங்க அதிகம். அதை இஷ்ட தெய்வமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முருகனை இஷ்ட தெய்வமாக நிறைய பேர் வரிச்சிருக்காங்க. ஸோ அதனால அது தமிழ் கடவுள் அந்த ஆங்கிளில் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் முருகனும் நம்ம சனாதன தர்மத்தில், ஹிந்து தர்மத்தில் ஒரு முக்கியமான தெய்வங்கிறத நம்ம ஒத்துக்கணும். சரி, அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஹிஸ்டாரிக்கலி வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? முருகனை பற்றி வேறு ஏதாவது மொழியில் காப்பியங்களில் இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாகவி காளிதாஸ் அவர் எழுதின பல காவியங்களில் குமார சம்பவம்ன்றது முக்கியமான ஒரு காவியம். அது குமார சம்பவம் இஸ் நத்திங் பட் முருகனோட பிறப்பு வரலாறு, அவரோட புராணத்தை சமஸ்கிருதத்தில் அவர் எழுதியிருந்த காவியம் தான் குமார சம்பவம். அது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கந்த புராணம், அதுக்கப்புறமா திருவிளையாடல் புராணம், இதுக்கெல்லாம் மூலம் வந்து ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம் தான் இந்த ரெண்டுத்துக்கும் மூல நூலாக இருக்கிறது. அந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதையும் தவிர முக்கியமாக நம்மளுடைய மிகப்பெரிய காவியங்கள் ராமாயணம், மகாபாரதம், இந்த ரெண்டுத்துலேயும் கூட முருகனை பற்றின ரெஃபரன்ஸ் வருது. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியாது. அதுவும் ராமாயணம் நான் சொல்கிறது வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணம் இஸ் ஒரிஜினல் ராமாயணம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அந்த வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 37வது சர்க்கம், அதில் வந்து விஸ்வாமித்ர மகரிஷி குழந்தைகள் ராமர், லக்ஷ்மணன், பரத, சத்ருகுணருக்கு முருகனோட பிறப்பையும் அவரோட புராணத்தையும் சொல்லித்தர்றதா வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. சரியா? ராமாயணன்றது திரேதாயுகத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதில் வந்து முருகனை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்குது. சரி, மகாபாரதத்தில் எங்கே வருது? மகாபாரதத்தில் வந்து 10வது அத்தியாயம் விபூதி யோகம்னு சொல்லுவோம். விபூதி யோகம்னா, நான் வந்து மனிதர்களில் இந்த மாதிரி மாதங்கள்லாம் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு விஷயத்துலையும் தான் எந்த மாதிரின்னு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் இது. அதில் வந்து 24வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, புரோஹிதர்களில் நான் பிரகஸ்பதி, போர் வீரர்களில் நான் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது போர் வீரர்களில் சிறந்தவர் வந்து கார்த்திகேயன். எப்படி நம்ம சொல்கிறோம்? திருச்செந்தூர் கதை நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து தேவர்களுடைய தளபதியாக இருந்து போரை வழி நடத்தினார்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதை தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்கிற போது போர் வீரர்களில் நான் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ நம்மளுடைய முருகன் வந்து தமிழ் கடவுள்னு நம்ம சொல்கிறோம். பட் அதில் அவரை பற்றின ரெஃபரன்ஸ் வந்து ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது. அதுக்கப்புறமா அவரை பற்றின ஒரு பெரிய காப்பியம் வந்து காளிதாசர் எழுதியிருக்கார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கிறது வேறு, பட் we should know all these things also. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.